திருமாவளவன் சார், உள்ளூர் மக்களுடைய ஆதரவு இல்லை என்றால் எதுவும் வெற்றி பெறாதுன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு உள்ளூர் மக்களுடைய அதிரடிய. நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை விஷயத்துல நமக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. அது வெற்றியா இல்ல முதல் வெற்றியா என்பதெல்லாம் நான் செய்தியை சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரணடைந்திருக்குது திமுக. எந்த விஷயத்துல அப்படின்றத விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்று உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார்கள். அந்த உண்ணாவிரதம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க. பிறகு திமுக சரணடைந்ததும் நம்முடைய வெற்றியை பற்றியும் விரிவா பேசலாம். இப்பதான் திருப்பரங்குன்ற மக்கள் ஒரு ஒற்றுமையா வந்திருக்காங்க. ஏன்னா கிராமம் அது இதுன்னு ஒருத்தனுக்கு காவல் அப்படின்னு இப்பதான் எல்லா மக்களும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பரங்குன்ற முழுக்க ஒன்னா சேர்ந்து, இது ஊர் மக்கள் சார்பா, இது 200 ரூபா கூட்டமெல்லாம் இல்லை, இது ஊர் மக்கள் சார்பா உணர்வு பூர்வமா அந்த கூட்டம். நன்றி. அடுத்த கட்டம் தொடரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு அவங்க அவமதிச்சாங்கல்ல, அதை ஏற்று நடத்தலைன்னா அடுத்த கட்டத்துக்கும் தொடரும், போராட்டம் தொடரும். இவங்க சொல்றதை பற்றியான விளக்கம் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த உண்ணாவிரதம் எப்படி அனுமதி கிடைச்சது என்பதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வா இருக்கும். ஏன்னா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பதற்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால காவல்துறை ஆணையர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாபு என்கின்றவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு, நாங்கள் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், அதற்காக உண்ணாவிரதத்தை நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனமாக பதிவு செய்ய போகிறோம், அதனால உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், எங்களுக்கு ஒரு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறகு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கண்டிஷனுடன் நீங்கள் போய் உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருக்கிறாங்க. முதல்ல 50 பேருக்கு மேலாக உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடாது, எந்த அரசியல் கட்சியும் திட்டக்கூடாது, எந்த அரசியல் ஆளுமையும் திட்டக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, எந்த மதத்தை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது, உங்களுடைய கடவுள் பாடல்களை ஜபங்களை நீங்க செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த தீபம் பற்றிய வரலாறுகளை சொல்லலாம், இல்லையா தீபம் ஏற்றுவதற்கான கோஷங்களை எழுப்பலாம், அரசியல் ஆளுமைகள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி பேசலாம், ஆனா யாரை பற்றியும் நிந்தனை செய்யக்கூடாது அப்படின்ற கண்டிஷனுடன் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமானது அனுமதி வழங்குச்சு. அந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தவங்க கடைபிடிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும்போது உண்ணாவிரதம் இருக்கின்ற வரைக்கும் அவங்க கடைபிடிச்சாங்க. ஆனால் உண்ணாவிரதம் முடிந்து பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா, அப்படி பேட்டி கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் திமுகவை விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனம் வைத்திருக்க தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றவே கூடாது, அப்படி ஏற்றிட்டா தனக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு ஈகோ தனத்தில் இருக்குது. இன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டமானது அடுத்தடுத்து தொடரப்போகுது. நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்க, கேளுங்களேன். இப்ப இந்த நகருக்குள்ள இருக்கிற மட்டும்தான் இன்னைக்கு கூட்டம். அடுத்து இதை அமல்படுத்த தவறியாச்சுன்னா 52 கிராமங்களுக்கு தகவல் கொடுத்து 52 கிராமத்தையும் பெரிய போராட்டம் நடத்துவோம். ஏன்னா இது இப்ப 2-3 நான் இங்க உள்ளூருக்குள்ள இருக்க தெருவுதான் வந்திருக்கு. இதுக்கே இவ்வளவு ஒரு எழுச்சின்னா அது வேற மாதிரி அவெல்லாம் வர சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பான். கிராம மக்கள் சார்பா ஓட்டு போட மாட்டான், யாருமே ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு கொடுத்த அவங்க அடையாள அட்டை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. இதுதான் எங்களுடைய முடிவு, கிராம சபையோட முடிவு. ஒட்டு மொத்தமா இருக்க இதுல எல்லா கட்சியிலும் எல்லா இருக்காங்க. இருந்தாலுமே எங்களுடைய முடிவு இது. எங்களுக்கு தீவை ஏற்றணும். தீவை ஏற்றிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தீபம் ஏற்ற போறது நீங்கள் நான் போறோமா, அதிகாரி தான் போறாங்க. அதிகாரி போனா பிரச்சனை வரும்னா அதிகாரி போகும்போது அருவா கொண்டு போறாங்களா வெட்டுறதுக்கு? என்ன சொல்றாங்க, இப்போ திருப்பரங்குன்றம் சுத்தி இருக்கின்ற கிராமங்களை அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்க போறாங்களாம். திமுக தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்குகின்ற வரைக்கும் தொடர்ச்சியா போராட்டம் நடத்த போறாங்களாம். இந்த அரிட்டாப்பரட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகுதுன்னு சொன்ன பிறகு மக்கள் ஒன்று திரண்டு எழுச்சியா வந்தாங்க தெரியுமா, அது போன்று இதுக்கும் மக்கள் வருவதற்கு தயாரா இருக்காங்களாம். திருப்பரங்குன்ற மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் உண்மையை உணர்ந்திருக்கின்றார்களாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர போறாங்களாம். அடுத்த முறை போராட்டம் என்பது மிக பெரிதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். திமுக அரசாங்கமானது இந்த போராட்டத்துக்கு பிறகு செவிசாய்க்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம், எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா அடையாள அட்டைகளையும் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் களத்தில் இறங்கி போராட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படி அடுத்தடுத்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசியிருக்க கூடாது, திமுக எதிராக கோஷம் எழுப்பியிருக்க கூடாது, திமுக ஆட்சியை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்க கூடாது, திமுக அரசாங்கமானது தீபம் ஏத்தாதது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு பேசியிருக்க கூடாது. ஆனா பேட்டியின் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய் விட்டுட்டாங்க. இதெல்லாம் அடுத்த முறை போராட்டம் நடத்துவதற்கு இவங்க அனுமதி கேட்டாங்கன்னா திமுக அரசாங்கமானது நிச்சயமா இதையெல்லாம் காரணம் காட்டி அனுமதி தராது. நீங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்க அங்க போய் அரசியல் தான் பேசுறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராடுறாங்க, கோரிக்கை வலியுறுத்தி அவங்க போராடுறது கிடையாது, அதனால இவங்க பொதுமக்கள் கிடையாது அப்படின்னு முத்திரை குத்தி விடுவார்கள். அதனால போராட்டத்துக்கு காவல்துறை என்ன கண்டிஷன் போடுது, நீதிமன்றம் என்ன விதிகளை வகுத்து யாப்பா இந்த நிபந்தனையுடன் போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லுதோ அந்த நிபந்தனையுடன் போராடி இருக்க வேண்டும். ஆனால் போராட்டம் நடத்தி விட்டார்கள். அந்த போராட்டம் ரொம்பவே எழுச்சியா இருந்தது, பக்தி மயமாக இருந்தது. ரெண்டாவது தீபத்தூண் பற்றியும் அங்க ஏன் தீபம் ஏத்தனை என்பதை பற்றியும் விரிவாக சொன்னார்கள். இது நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சேர்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. உண்ணாவிரதம் இருந்தார்கள் தீபம் ஏற்றுவதற்காக அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான் ஊடகத்தில் வந்தது. ஆனால் எப்படி அந்த போராட்டம் நடந்தது என்ற விஷயம் தெரியாதுங்க. இப்போ நமக்கான வெற்றி என்ன அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருமாவளவன் போன்றவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதாவது நவாஸ் கனியா இருக்கலாம், அதே மாதிரி சு வெங்கடேசன் அவர்களாக இருக்கலாம், சேகர் பாபா அவர்களாக இருக்கலாம், ஏன் திமுக இருக்கக்கூடிய ஆளுமைகளாக இருக்கலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்துல அண்ணன் தம்பியா தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறோம் எவனும் வந்து பாத்தீங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்த வேண்டும் என்று எவனும் கேட்கல. எங்கிருந்தோ வந்தவங்க தான் திருப்பரங்குன்றத்துல வந்து பதட்டத்தை உருவாக்கிட்டு போறாங்க. திருப்பரங்குன்ற மக்களை பொறுத்த வரைக்கும் எங்க தீபம் ஏத்தனா என்ன, முருகனை தரிசித்தோமா, முருகனுடைய இறை அருள் பெற்றோமா, அவங்க போய் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஆனா எங்கிருந்தோ வந்த அரசியல் பின்புலம் கொண்டவங்க மத வெறியர்கள் தான் வந்து மக்களை பிளவுபடுத்துகின்றார்கள், சர்ச்சையை கிளப்பிட்டு போறாங்க, திருப்பரங்குன்ற மக்கள் அமைதியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்ன நடந்தது பாத்தீங்களா? திருப்பரங்குன்ற மக்கள் அதுவும் கட்சி வேறுபாடு இன்றி போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். திருப்பரங்குன்ற மலையானது எங்க மலை, எங்க ஊரு மலை, முருகனுக்கு எங்க தீபம் ஏத்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இப்போ களத்துல இறங்கி போராடி இருக்கின்றார்கள். இதுதான் திருப்பரங்குன்ற விஷயத்துல நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. உள்ளூர் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆதரவும் தீப ஏத்தத்துக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற போது நாங்க தரலையா, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து போராடினாங்க பாருங்க. அதுவே வந்து இந்துக்களுக்கு பெரிய வெற்றி. ரெண்டாவது வெற்றி என்ன தெரியுமா? நான் சொன்ன மாதிரி எந்த விதமான சாதிய வேறுபாடு கிடையாது, ரெண்டாவது அரசியல் வேறுபாடு கிடையாது. அங்க போராடினவங்க யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாருமே வந்து இந்து முன்னணியினர், அதிமுகவினர், பிஜேபி கட்சிக்காரங்க, இந்த மாதிரி பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் களத்தில் இறங்கி போராடுறாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? அதான் கிடையாது. திமுகவினரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. போராட்டக்காரர்களே வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் பாருங்க இங்க எல்லா கட்சியும் சார்ந்தவர்களும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க, அதனால கட்சி வேறுபாடு இன்றி அரசாங்கமானது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், எங்க ஊர்ல பதட்டம் இருக்கக்கூடாது, 10 ரூபாய்க்கு திரி ஏத்தும் போய் மேலே ஏத்திட்டு வந்திருப்போம், அங்க என்ன டன் கணக்கில் நெய் ஊத்தணும், டன் கணக்கில் வந்து திரி ஏத்தணும், அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த தீபத்தூண்ல 2 லிட்டர் எண்ணெய், 1 முழம் திரி, 10 ரூபாய்க்கு மேல ஆக போறது கிடையாது, தீபம் ஏத்திட்டு வந்திருப்போம். ஆனா முருகன் கோயில முடக்கிற மாதிரி, ரெண்டாவது என்னுடைய நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி, ஆண்டாண்டு காலமாக நாங்க தீபம் ஏத்திட்டு வர்றதை தடுக்கிற மாதிரி, எங்க பாரம்பரியத்தை மீண்டும் மீட்டெடுக்க கூடாது என்பதற்காக சரி செய்து திமுக தடுக்குது. இதை மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்கலாம், காவல்துறையை வச்சு நேரம் தீபம் ஏற்றி சகஜமான வாழ்க்கைக்கு போயிருப்போம், திருப்பரங்குன்றமே அமைதியாக இருந்திருக்கும். ஆனால் திமுக தடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்பதற்காக தான் போராட்டம். திமுக அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்துன்னு ஊருக்கே தெரியும். ஆனால் திமுக காரங்களே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, உண்ணாவிரத போராட்டத்தில். இது எப்பேற்பட்ட மாபெரும் வெற்றி இந்துக்களுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கரூர்ல வெண்ணெய் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்க குடியிருந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்ற வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திமுக அரசாங்கமானது அங்க இருக்கிறவங்களை வெளியேற்றுகிறது. ஆனா அவங்களை வெளியேற்றக்கூடாது என்று யார் போராட்டம் நடத்துறாங்க தெரியுமா? அதிமுக காரங்க போராட்டம் நடத்துறாங்க, பிஜேபி காரங்க போராட்டம் நடத்துறாங்க. ஆனா முன்னின்று நடத்துவது காங்கிரஸ் கட்சி ஜோதிமணி, திமுக மாவட்ட செயலாளர், இவங்கெல்லாம் போய் அங்க உட்காந்து கூடவே போராட்டம் நடத்துறாங்க. வெண்ணெய் மலையில் இருக்கக்கூடிய கோயில் சொந்தமான இடத்துல இருக்கின்ற மக்களை வெளியேற்றது உங்க அரசுதாயா, நீதிமன்ற உத்தரவுப்படி. அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து ஏன் போராடுற அப்படின்னு யாரும் சொல்லல. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறவன் உள்ளூர் பிரச்சனையை தான் பார்ப்பான்.
ஏன்டா பிரச்சனை இருக்கின்ற போது கட்சி பக்கம் நின்ன, இன்னைக்கு நான் உனக்கு உங்க கட்சி ஓட்டு போட போறது கிடையாது, என்கிட்ட ஏன் ஓட்டு கேட்டு வர அப்படின்னு மக்கள் ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்பது அங்க இருக்கின்ற எல்லா மக்களுடைய ஆசை. அப்போ மக்கள் பக்கம் நிக்கணும், உள்ளூர் மக்கள் பக்கம் நிக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு ஓட்டே கேட்க முடியாது. உங்க அரசாங்கம் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு தடை விதித்த பிறகு அந்த கட்சி பக்கம் தானே நின்ன, எங்க பக்கையா நின்ன, எங்க நம்பிக்கை பக்கமா நின்ன, இல்ல அப்படின்னு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க, அதாவது ஒதுக்கிடுவாங்க அவரை மட்டும். அவருக்கு எந்த வித ஆதரவும் தரமாட்டாங்க, தேர்தல் தருணத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால திமுக காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பேர் சொல்லாம இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது 2வது மாபெரும் வெற்றி. 3வது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன அளவில் போராட்டம், ஆனா அடுத்த முறை பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்த போறாங்க. 4வது என்ன வெற்றின்னு கேட்டீங்கன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் தீபம் மேல ஏத்துற வரைக்கும் விட மாட்டோம் என்று உறுதியா இருக்கிறாங்க. அப்படி தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்களும் திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதிக்கிறோம், நாங்களும் அமைதி வழியில் வந்து பாத்தீங்கன்னா இங்க உரிமையை மீட்டெடுப்பதற்காக நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு தன்னிச்சை கூட்டம் எழுந்ததோ, அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்துக்காக இந்துக்கள் மத்தியில் மாவட்டம் தோறும் இல்ல முருகன் கோயில் இருக்கின்ற இடங்க தோறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்துக்கான வழியை உண்டாக்கி இருக்கிறாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக. அதனால திமுக அரசாங்கத்து நெருக்கடியானது அதிகரிக்கிறது. ஆனா திமுக அரசாங்கமானது இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்தெல்லாம் அடங்கிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஈகோ மேல விலைக்கேற்றிட்டோம்னு வச்சுங்களேன், திமுக அரசாங்கம் தோத்து போச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்பினரும் சரி, RSS காரங்களும் சரி, பிஜேபி காரங்களும் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பண்றது? சட்டத்தின் முன்பாக யாரா இருந்தாலும் மண்டிட்டு தான் ஆகணும். சட்டம் தான் உயர்ந்தது, நீதிமன்றங்கள் தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு. ஜனநாயக பூர்வமாக நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு எந்த அரசாங்கம் வந்தாலும் நடைமுறைப்படுத்தி தானே ஆக வேண்டும். ஆனா நீதிமன்றம் சொன்னா கூட நாங்க தீபம் ஏத்த மாட்டோம் என்று விடாப்படியா இருக்குது. ஆனா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டால் திமுக இறங்கி வந்து தான் ஆக வேண்டும். இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவுங்க. அதாவது மதுரை மண்டலம் முழுவதும் வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு. ஏன்னா அங்க பன்னீர்செல்வம் இல்ல, சசிகலா இல்ல, டிடிவி தினகரன் இல்ல, இந்த தேர்தலில் தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா திருப்பரங்குன்றம் மலை வரும், அது நம்முடைய செல்வாக்க சரிக்கும் என்று திமுக நினைச்சிருக்க மாட்டாங்க. அமைதியா தீபம் ஏற்றிருந்தா இந்த பிரச்சனை உருவாயிருக்காது. அழகா அதிமுகவுடைய பின்னடைவை திமுக அறுவடை செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு முருகனை தொட்டு இன்னைக்கு மதுரை மண்டலம் முழுவதும் திமுக செல்வாக்க குறைச்சிக்கிட்டாங்க என்பதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ மொத்தத்தில் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஊடகமானது ஏன் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அந்த உண்ணாவிரதமானது அடுத்த கட்டமாக என்ன ஆக போகுது, 2வது எது தீபத்தூண் என்று இன்னைக்கு உலகுக்கு தெரிற அளவுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கின்ற எல்லா மக்களும் வந்து தீபத்தூண் எங்க இருக்குது என்ற விஷயமானது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தீபத்தூண் அல்ல, சர்வே கல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே திமுக அரசாங்கமானது ஒரு வாதத்தை வைக்குது. என்ன வாதத்தை வைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 100 வருடமாக உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்திட்டு இருக்கோம். இப்படி பாரம்பரியமாக 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்வை 3 நாள்ல மாத்தணும்னா எங்க மாத்துறது? நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இப்படி சடனா ஒரு உத்தரவு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திமுக காரங்க. அதுக்கு தான் இரு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. சாமி, 100 வருஷமா தான் இங்க ஏத்துறேன்னு சொல்றீங்க, ஆனால் அதுக்கு முன்பாக எங்க ஏத்திருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பதில் அளிக்கணும் இல்லையா? 100 வருஷமா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேல தீபம் ஏத்திட்டு வரீங்க, அதுக்கு முன்பாக எங்க ஏத்துனீங்க? அப்போ அந்த இடத்துல ஏன் இப்ப தீபம் ஏத்தக்கூடாது? ஏன் அது தீப தூணா இருக்கக்கூடாது? அந்த தூணுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திரி போட்டிருப்பதும் கருத்து போயிருப்பதும் எண்ணெய் ஊத்தி விளக்கு எரிஞ்சதும் அடையாளம் இருக்குதே. அதுக்கு உடனே என்ன திமுக காரங்க வாதம் வச்சாங்கன்னா, பாருங்க, தீபம் ஏற்றுவதை யாரோ ஒருத்தர் சொல்ற விஷயத்தை அடிப்படையா வச்சு ஏற்றிடக்கூடாது, மத நல்லிணக்கமானது பாதிப்படையும், மக்களுடைய ஒற்றுமை தான் முக்கியம், சமுதாய நல்லிணக்கம் வேணும், அதனால அங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கெல்லாம் கருத்துல கொண்டுதான் நீங்க தீபம் ஏற்றணும், அதனால ஒரு ஆள் சொல்ற கருத்தை கேட்டு தீபம் ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லி திமுக களத்துல இறங்குது. ஆனா அது தீபக்கல் இல்லை என்றால் மக்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதை தீபத்தூண் சொல்றாங்க? அதுக்கான விடை திமுக கிட்ட கிடையாது. ஆண்டாண்டு காலமா மக்கள் அதைத்தான் தீபத்தூண் சொல்லிட்டு வர்றாங்க.
அது மட்டும் கிடையாது, பிள்ளையார் கோயிலாண்ட ஏத்துறது மோட்ச தீபமா. இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்க தாய் தந்தையர் இறந்து போயிட்டா கூட அங்கதான் போய் நாங்க தீபம் ஏற்றி வழிபடுவோம். அது மோட்ச தீபம் ஏத்துற இடம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா தீபக்கல்ல ஏத்துறோம் இல்லை, அது மாதிரி கார்த்திகை தீபம் கிடையாது. மோட்ச தூபம் ஏத்துறத ஏதோ ஒரு காரணத்தினால ஆங்கிலேயனுடைய சதி வேலையினால இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் பிரித்து வைக்க வேண்டும் என்பதனால இவங்க பிள்ளையார் கோயில் மீது தீபம் ஏத்துறாங்க பாரு, மோட்ச தீபம், அதையே கடைபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நவாஸ் கனி என்னங்க எங்க ஊருக்காரனா, இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், பிரியாணி சாப்பிடுவேன் ஏன் இங்க வந்தான் அவன்? சு வெங்கடேசன் யாரு? அவனுக்கும் இந்த மாநிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? சு வெங்கடேசனுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவன்லாம் எங்க வந்தானா? எங்க மக்களை கேட்க சொல்லு. மலை வந்து பாத்தீங்கன்னா யாருதுன்னு கேட்க சொல்லு. இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களும் நாங்களும் அண்ணன் தம்பி மாதிரி. அவங்களுடைய விழாவுக்கு நம்ம சீர் கொடுப்போம், நம்முடைய விழாவுக்கு அவங்க சீர் கொடுப்பாங்க. நாங்க மாமா மச்சா மாதிரிங்க. ஆனா நவாஸ் கனிக்கு என்னங்க, இல்ல சு வெங்கடேசனுக்கு என்னங்க, அவங்கெல்லாம் யாருங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் எங்க பூமியில என்ன பண்ணணும் என்பதை பற்றி நாங்க முடிவு செஞ்சுக்கிறோம். அந்நியர்கள் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 57 கிராமத்தை ஒன்று சேர்த்து போராட்டத்தை முன்னெடுக்க போகின்றார்கள். இப்போ திமுக அடிபணிந்து தான் ஆக வேண்டும். ஏற்கனவே அடிபணிந்து விட்டது. ஏன்னா டேய் தீபம் ஏத்த சொல்லி உள்ளூர் மக்களே போராடுறாங்கடா, அந்த போராட்டத்துல திமுக காரன் கலந்துக்கடா, இல்லைன்னா ஓட்டு போட மாட்டானுங்கடா. அந்த போராட்ட நேரத்துல எங்கிட்ட நீ வந்தியா, நீ நான் ஏன் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரனை உண்ணாவிரதத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் திமுக போராடுக்குது. இது சரணடைஞ்ச மாதிரி தானே. மொத்தத்துல திமுக அடையாளம் அவங்ககிட்ட இருக்காது. திமுக காரன் கலந்துக்கிட்டானா அப்படின்னு கேட்டா கூட இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஆனா இருந்தாலும் திமுகவினரும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக எங்க ஊர் ஒற்றுமையா இருக்குது. நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்பதில் குறியா தான் இருக்கிறோம். எங்க நோக்கம் நிறைவேறும் என்று உண்ணாவிரதம் இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம் திமுக அரசாங்கம் நிறைவேற்றதா இல்லையான்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.